ஆனா இப்ப நீ கர்ப்பமாக இருக்கிற உன் காலில் கட்டாளாகி எந்த மகனே ஒரு அண்ணன் மனைவி ஒண்ணு காலை பிடிச்சு கேக்குறேன். வயசுல மூத்தவர் மனைவி என்று கேக்குறேன். ஆனா எங்க கௌரவத்தை குறைச்சிடாது. வைத்துனா அண்ணன் மனைவி நான் என்ன சொல்லுவேன், நான் எது சொல்லுவேன், என்னன்னு சொல்றது ஏதுன்னு சொல்றது. சத்தியமா இந்த கற்பத்துக்கு காரணம் கற்பமா இருக்கிறது உண்மைதான். ஆனா மற்ற ஆடவரை நான் பார்த்தது இல்ல, என்னுடைய பதிவானவரை நான் பார்த்தது இல்ல. இந்த கற்பத்துக்கு காரணம் எனக்கு சத்தியமா தெரியாது. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். காலை புடிச்சு கூட கேட்டோம். ஆமாங்க, கற்பத்துக்கு ஆதாரம் சொல்லி. ஆமா, இதுக்கு மேல ஆமாங்க இவளை நான் இவளை அடிச்சு கேட்டா ஒரு பேரரசன் ஆமாங்க ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காத எப்படி வருகிறான் பாரு. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த பாராக பிரபஞ்சத்துல இவன் ஒரு பேரரசன் ஒரு பெண்ணை எப்படி வருகிறான் பாரு சொல்லுவாங்க. ஆமாங்க, ஆனா என் கையால அவளை தொடக்கூடாது. ஆனா என் தம்பியா இதுக்கு காரணம் என் அண்ணன் ஒரு கால் தவறு செய்திருந்தான். ஆமா அண்ணன். ஆமாங்க, அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டு பாருங்க வார்த்தைக்காரங்க. ஆமாங்க, ஓஹோ உன்னுடைய மனைவியாக பொண்ணு கர்ப்பமாக இருக்கிறது, அதுக்கு காரணம் நீதானா? தம்பி துரியோதனா, என் மனைவியானைக்கு மணவரையில அன்றைக்கு திருமணம் செய்யும் போது மணவரையில மந்த குங்குமத்தோடு அன்னைக்குதான் அவள் முகத்தை பார்த்தினே தவிர இது வரைக்கும் என் மனைவி முகத்தை நான் சத்தியமா பார்த்ததே கிடையாது. ஐயா, அண்ணன் போய் சொல்ல மாட்டாரு. கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டாரு. கீழ்ச்ச கோட்டை ஆமாங்க அண்ணாண்ட தாண்ட கூடாது, தாண்ட மாட்டாரு என்கிட்ட. ஆமாங்க, எந்த உண்மையை மறைக்க மாட்டாருங்க. காரணம் என்னன்னா அவர் அனாதை இருந்தவர. ஆமா, நான் நாட்டை கொடுத்து உங்களுடைய ஆதரவை கொடுத்து ஆமா எங்க 100 பேர்ல 99 பேர்ல ஆமா 100வது ஆளா நான் சேர்த்து வச்சேன். ஆமாங்க, என்கிட்ட போய் சொல்லுவாரு? போய் சொல்ல மாட்டாரு. போய் சொல்ல மாட்டாரு. ஆமா, போய் சொல்லிருப்பாங்க. அண்ணி, அந்த அண்ணி மதுரை, அந்த பொண்ணுரிவி. ஆமா, ஆனா அவளை சிலேசா விடக்கூடாதுங்க. இவளை விட்டாக்கா ஓஹோ இந்த சந்திரகுல பரம்பரையில ஆமா இன்னும் 99 மனைவிமார் வருவாங்க எங்களுக்கு. இவன் செஞ்ச தப்ப அவ்வளவு செய்வாங்க. ஆமாங்க, அதனால இவளை என் தம்பியை விட்டு விசாரிக்கணும். ஆமாங்க, என் தம்பி யாருக்கு பயப்பட மாட்டான். துச்சாதன ஆமாங்க, அவனை கூப்பிட்டு இவளை விசாரிச்சா ஆமாங்க உண்மை வெளியே வரும். உண்மை வெளியே துச்சா Hey!
போட்டி போட்டி ஆக்கி வச்ச சோறிய போட்டி அட புரண மரியா போட்டி போட்டி ஓடாத கறி குழம்பே போட்டி சட்டை பாம்பை கண்டா சாது வரை அடிப்பே பல்லு அதை கேள்விய பட்டாணி சிங்க சொல்லுவே ஊமை பண்ணை பார்த்தா மம்மானு கேப்பே ஆயாடி பண்ணை பார்த்தா கூட்டம் போயிடுது ஆட்டா போட்டா மார்க்கண்டா அடக்கம் அவர்கள் உயிர்க்கும் அடங்காத மக்கா சட்டி கேட்கும் ஐயோ சொல்லுங்க மகாராஜா அடங்காம ஆளுங்க ஊற்றி விடும் தம்பி என்ன ஊர் தம்பி மகாராஜா ஒரு கேட்கறேன் தேவையா பண்ணா மட்டும் பொண்ணு கிட்ட பேசுறது இந்த சின்ன ஜீவன் கூப்பி ஒரு கோடி வணக்கம் விளக்கம் துச்சாதன புலி நீ வார்த்தையே வேண்டாம் அண்ணன் கூப்பிடு அண்ணன் பார்க்கலாமா ஆவுடியா அண்ணா தம்பி சொன்ன என்ன வரவேற்ற காரணம் என்ன? உங்க தம்பிய
இன்னைக்கு வர வைத்த காரணம் அரண்மனையில வரும்போது தூங்கிட்டாரு சாப்பிட்டு. பாடி மிஸ்ஸிங் அவரை வர வைத்த காரணம் அவர் ஏன்னா விளையாடி வந்திருப்பாரு. அவர் எது கூப்பிட்டீங்க? இப்ப அரடி மிஸ்ஸிட்டு வந்துட்டாரு. ஆமா எதற்காக வர வைத்தாய்? இன்றைய தினத்தில் அடுத்த காரணம் கேட்கிறேன். நம்முடைய அண்ணா மனைவியாக கருணாபிஷேக மனைவியாக பொன்னுரி அம்மன் மன்னனையும் சேரவில்லை, மாற்றானையும் சேரவில்லை. ஆனா கர்ப்பமா இருக்கிறாங்க. அந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஐயோ போய் தந்திரமாக கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு கேட்கணும். சொல்லலன்னா மிரட்டி கேட்கணும். அதற்கும் சொல்லலன்னா இதோ அக்னியை மூட்ட வேண்டும். அக்னி பிரயோகம் செய்ய வேண்டும். அவள் தீயில் பிறந்தவர். இவளை அப்படி இல்லை. இவளை விட்டா இன்னும் வரக்கூடியவ பூரா இவளோ மண்ணான சேராம புள்ள வாங்கிட்டு வந்துருவோம். ஆமா, அதனால இவளை வைக்கவே கூடாது. அதனால நியாயமா கேள்வி அரண்மனை வந்துட்டோம். ஆமா, இப்பொழுது என் அண்ணி ஆமாங்க தப்பு செஞ்சாங்களா? ஆமா, செய்யலையா? நான் சோதிக்கணும். ஆமாங்க, சோதிக்கிட்டா நீங்க மகாராஜா, நீங்க சோதிக்கலாம். ஆமாங்க. ஓ மதனி, ஓஹோ மைத்துனா, மரியாதை தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க பாத்தியா? நல்ல மரியாதை. மதனி மைத்துனா நல்ல மரியாதை கொடுத்தாங்க. ஆமாங்க. சரி, இன்னொரு முறை கூட்டி பார்க்கலாமா? கூட்டி பாருங்க. அடியா மதனி, அடியா மதனா, ஆஜாவ தப்பு செஞ்சிருப்பா. இவ சத்தியமா செஞ்சிருப்பா. உங்களுக்கு மரியாதை கொடுக்கல செஞ்சிருப்பா. அடியா மைத்துனான்றாலே ஏற்பட்ட ஆளு என்னங்க உங்களை போய் அடியா மைத்துனான்றாலே இவ தப்பு செஞ்சிருப்பா. அதையால ஆமா இவள விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கணும். ஆமாங்க. அண்ணி மைத்துனா, அண்ணன் சொல்வதெல்லாம் உண்மையா? அது அத்தனையுமே உண்மை. கர்ப்பத்துக்கு ஆதாரம் யார்? அப்போ யாருன்னு தெரியாது. யாருன்னு தெரியாதா? ஆமா. அடி சண்டால பாவி உண்டல விடுவானா? வயிற்றில் பிள்ளை இருப்பது உண்மை. ஆமாங்க. அதற்கு காரணம் யார் என்றா தெரியவில்லை. எப்படிங்க அது? எப்படி அது? என்னுடைய அண்ணன் கருணாபிஷேகன் போய் உரைக்க மாட்டார். அப்படி இருக்க எல்லாம் கூப்பிட்டு காட்டு பாருங்க. அண்ணே, மரியாதை கட்டிட்டேன். உனக்கு ஒரு முறை அவகாசம். ஆமா, இப்பொழுது இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்? உண்மையை சொல்லு. இந்த கன்னியாகப்பட்டவள் மற்ற ஆடவரை நான் பார்த்ததில்லை. என்னுடைய பதியானவரிடம் நான் போனதில்லை. என் கற்பதத்துக்கு காரணம் இந்த ஆகாயவாணி பூமாதேவி அறிய இது யாருன்னு எனக்கு தெரியாது. இது சத்தியம். பாத்தியா, ஒரு மன்னனையும் சேரவில்லை, மாற்றானையும் சேரவில்லை. வயிற்றில் இருப்பது கர்ப்பத்திற்கு உண்மைதான். அது ஆகையால அண்ணன் சொன்னது உண்மைதாங்க. இவளை இந்த நாட்டுல விட்டா இவளை மாதிரி எத்தனை பேர் தப்பு பண்ணுவாங்க. நீங்க இன்னும் 99 பேர் கல்யாணம் பண்ணாதீங்க. மரபு பூரா அப்படிதான் இருப்பா. ஆமாங்க. அப்படி இருக்க அண்ணனின் வாக்கின்படி ஆமா இவன் என்ன செய்ய போறான்? இந்த அக்னியை மூட்டி இவளை தர இழுத்து வந்து அக்னியில போட போறான். அக்னி பிரவேசம் செய்ய போறேன். செய்யுங்க. ஆமா, உடனே வைத்துனா, இந்த கர்ப்பத்துக்கு காரணம் தெரியவில்லை என்று சொன்ன போதிலும், சத்தியம் செய்த போதிலும் யாரும் நம்பவில்லை. ஆனா இருந்த போதிலும் இந்த அக்னியில என்ன தூக்கி போட போறேன்னு சொல்றீங்க. வைத்துனா, காஞ்சி காமாட்சி தாயே என்னை போய் பெண்ணல்லவோ, காஞ்சி காமாட்சி தாயே என்னை போய் பெண்ணல்லவோ, மதுரை மீனாட்சி தாயே மனசினி காப்பாயம்மா, மனத்தை காப்பாயம்மா.
தொட்டு இடிக்காமல் விடுவானா ஆமா, இந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன குற்றம் செய்தால் ஏன் அகில தள்ள போகின்ற அத வார்த்தாயா? என்னுடைய மதனியாகப்பட்டவள் திருமணம் செய்து மன்னனியும் சேரவில்லை, மாற்றானியும் சேரவில்லை, வயிற்றில் பிள்ளை இருப்பது கர்ப்பமா இருப்பது உண்மை. அப்படி இருக்க இவளை விட்டால் என் நாட்டு மக்கள் எல்லாம் என்னவாங்க? என் அண்ணன் துரியோதன வாக்கின்படி இவரை தீயணைக்க ஆக போகிறேன். என்னை தடுக்காத. கர்ப்பத்துக்கு காரணம் எனக்கு கர்ப்பத்துக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பா எனக்கு தெரியும் அவள் கர்ப்பத்துக்கு காரணம் யார் என்று. உனக்கு தெரியுமா? ஆமா. எப்படி? சத்தியமாக தெரியுமா? சத்தியமாக தெரியும். சத்தியமாக. அப்படி இவனை கோரி அருதாக தவம் செய்வது வழக்கம். ஓஹோ. அப்படி நதிக்கரைக்கு செல்லுகின்ற தருவாயில் பொன்னுருவி அரண்மனையிலே இருந்து கர்ணனாகப்பட்டவன் அரண்மனையிலே இருந்து வெளியே வருவதை என்று 2 நேத்திரத்தால் பார்த்தேன். அப்படி இருக்க இதை நான் சொன்னால் என் அண்ணன் துரியோதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகையால் உன் வாயாலே என் அண்ணனிடம் தெரிவிக்க வேண்டும். அண்ணா அண்ணா அத வார்த்தாயா? அந்த பிள்ளைக்கு காரணம் அண்ணன் கர்ணாபிஷேகம் சொல்றாரு. இப்ப அண்ணன் கர்ணனை கூப்பிட்டு கேட்கணும். அப்படி அவர் இல்லன்னு சொல்லிட்டால் இந்த களப்பாருக்கு ஈவன் களப்பாருக்கு கத்தி அடிச்சு வச்சிருக்கீங்க. சித்தப்பாவாக விதுராழ்வார் உரைப்பதெல்லாம் உண்மைதானா? சித்தப்பா வணக்கப்பா. அதாவது சித்தப்பா தெரிவிப்பது அத்தனையும் உண்மை. ஒரு அண்ணன் போய் சொல்ல மாட்டான்னு நினைச்சிருந்தோம். அந்த பொண்ணை நேரம் தீயில போட்டு அவன் பாவத்தை நான் செஞ்சிருக்கேன். தம்பி துரியோதனா, எதற்கு தெரியுமா? தானே தங்கள் வாயால் தெரிவித்தால் கர்ணனானவன் பெண்டுக்கும் பிள்ளைக்கும் ஆசைப்பட்டு பொன்னுரியானது கர்ப்பமாக இருக்கின்றது. தன் வாயால தெரிவித்தால் கர்ணனானவன் பெண்டுக்கும் பிள்ளைக்கு ஆசைப்பட்டு தான் தெரிவிக்கின்றான். அப்படி என்று இந்த ஊர் மக்கள் எல்லாம் மேலிடமாக சொல்லுவார். ஆமாம், கர்ணனானவன் பொன்னுரியானவன் எவங்கிட்ட பிள்ளை வாங்கி வந்துட்டான். கர்ப்பமாக உடனே கர்ணன் தான் தன் மனைவி என்று ஏற்றுக்கொண்டான். அப்படி என்று இந்த ஊரார் அத்தனை பேரும் நினைப்பார்கள். அதனால யார் மூலியமாவது இது வர வேண்டும் அப்படி என்று மௌன சாற்றிக் கொண்டிருந்தேன். தங்கள் சித்தப்பா தெரிவிப்பது 4வது ஜாமத்திலே நான் அரண்மனையில இருந்து பொன்னுரி அரண்மனையில இருந்து வெளியே வருவதை சித்தப்பா பார்த்தார். அத்தனையோ உண்மை. அந்த கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான். அண்ணா சித்தப்பா நல்ல நேரத்துல வந்து எங்க குடும்பத்தை காப்பாத்திட்டேன். எங்க அண்ணன் குடும்பத்தை காப்பாத்திட்டேன். எங்க மானத்தை காப்பாத்திட்டேன். அதனால நீ எதிராழ்வாராக பெருமையுடன் வாழ வேண்டும். இது ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. எங்க அண்ணன் கர்ணாபிஷேகனுக்கு அழகான ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. ஆண் பிள்ளை அழகான ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. எந்த நேரத்துல பிறந்தது தெரியுமா? அந்த பிள்ளையை எங்க சித்தப்பா தம்பி துரியோதனா இப்பொழுது என் மனைவியோடு நீயும் என் அண்ணனும் ஒன்றாக சேர்ந்து வாழ என்று தெரிவிக்கின்றார். இருவரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் இல்லற வாழ்க்கை வாழ வேண்டும், குடும்ப மனம் என்று தெரிவிக்கின்றார். தம்பி துரியோதனா
இன்னவளோடு நான் வாழ மாட்டேன், இவளோடு நான் குடும்பம் பண்ண மாட்டேன், இவள் எனக்கு மனைவி வேண்டாம், நான் தனிமையாக இருக்கின்றேன். ரெண்டு பேருமே சத்தியம் பண்ணிக்கிறீங்க. ஆமாம், அந்த இருவரும் ஒருவருக்கு ஒருவராக சத்தியம் பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்க இருவருக்கும் விதியினால் அவதரித்த விஸ்வகேதி என்ற ஒரு பெயரை வைத்து அந்த குழந்தையை நல்ல முறையில அவளே வளர்த்து கொண்டு வரட்டும். அவனுக்கு விஸ்வகாதி என்ற பெயர். இத்துடன் இந்த நாடகம் முடிந்தது. ஆமா, உங்களுக்கு மனதார இந்த நாடகம் நல்லபடியா முடிஞ்சு ஆடிய பேர்களும் பாடிய பேர்களும், அதாவது கர்ணன் பொன்னுருவி திருக்கல்யாணம், விஸ்வகாதி என்று பிறப்பு, நாடகத்தை ஆடிய பேர்களும் பாடிய பேர்களும் கண்ணுற்ற பேர்களும் ஆடிய பேர்களும் பாடிய பேர்களும் பாஞ்சாலி அம்மன் குடும்பத்தில் அமர்ந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல்படி காத்து ரசிக்க வேண்டும் என்று அவளை பெற்றுக்கிறேன். எல்லாரும் வந்து அதாவது இன்றோடு எங்க நாடகம் முற்றி பெற்றது இதே மேடையில் இன்று இரவும் வேற ஜமா நாடகம் வருகின்றது. ஒன்று பேரும் சொல்லி 1000 பேர் 100,000 பேர் சொல்லி பல கூட்ட பேர் வந்து அவருக்கு நல்வாழ்த்துக்கள் கொடுக்க வேண்டும். இன்றைய தினத்தில் எங்க கம்பெனி, அதாவது அம்மன் ஐயனாரப்ப நாடக சபா, இன்றைய இரவு எங்க நாடகம் இந்த வாதானூர் சென்று நடைபெறுகிறது. அங்க வந்து கண்டுகளிக்குமாறு கேட்டு வருகிறது. எல்லாம் கலந்து போயிட்டாங்க அப்படின்னா